அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் செல்வம் பெருகணும், கடன் தொல்லையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நம்ம குபேரரை வழிபாடு செய்யணும். குபேரருக்கு உரிய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். கடன் தொல்லை இருந்தால் கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுப்பீங்க. இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம குபேரருடைய சிலை இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றி கூட குபேரரை நினைத்து தீபம் ஏற்றலாம். இப்போ பூஜை ரூமுக்கு முன்னால் நம்ம கோலம் போட்டிருக்கோம். நெய்வேத்தியமாக ஒரு சின்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ குபேரருடைய படத்துக்கு முன்னால் காலை மாலை 2 வேளையும் நீங்கள் கிழக்கு முகமாக தீபம் ஏற்றி மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோட குபேர மந்திரத்தை சொல்லணும். குபேர மந்திரம் எத்தனையோ இருந்தாலும் இந்த மந்திரம் மிகவும் பவர்ஃபுல்லானது. இந்த குபேர மந்திரத்தை 108 தடவை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க. குபேரருக்குரிய நாட்கள் பார்த்திங்கன்னா வியாழன், வெள்ளி. இந்த 2 நாள்கள்லேயும் நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். குபேரனை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு, அதாவது ஒரு சின்ன பூ இருந்தால் வச்சுக்கோங்க, சின்ன அகல் விளக்கில் தீபம் ஏற்றிக்கோங்க. விளக்கு முகமாக தீபம் எரியட்டும். உட்காந்து பூஜை அறையில் ஒரு மணப்பலகை இல்லை ஏதாவது ஒரு பெட்ஷீட் போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்லணும். இந்த மாதிரி சொல்கிறனால வீட்டில் நேர்மறை எண்ணம் பெருகி பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குபேர லக்ஷ்மி மாதங்கி மகாலட்சுமி நமஸ்துதே. ரொம்ப சின்ன எளிமையான மந்திரம்தான். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பலன் பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.